Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஹர்ஷதீப் சிங் இந்த வருஷம் 2024ஓட ஒட்டுமொத்தமான ஒரு தரமான ஒரு ஆட்ட நாயகன், வருட நாயகனே சொல்லலாம். ஆக்சுவலா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு கேட்சை விட்டாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் வந்து ஏசியா கப்ல நான் யாரு அப்படின்றத காமிச்சாரு. அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய அகேன்ஸ்ட் அதே பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்தாரு. அப்படின்றப்ப வந்து இந்த வருஷமே வந்து T20 உலகக்கோப்பையிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் அவரோட. ஒரு சைட் பும்ராக்கு எந்த அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரோ, ஹர்திக் பாண்டியா எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரோ, ரோஹித் சர்மா வந்து ரூத்லெஸ் இன்னிங்ஸ் எவ்வளவு ஆடினாரோ, ஃபைனல்ல கிளட்ச் இன்னிங்ஸா விராட் கோலி எப்படி ஆடினாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு மேட்ச்மே வந்து ஹர்ஷதீப் சிங் அவரோட பவுலிங்ல தனித்துவமா காட்டியிருக்காரு. ஆனா என்னன்னா வந்து அவரை பத்தி பெருசா யாரும் பேசல. அந்த மேட்ச் டே பேசுறாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க. பட் ஹர்திக் பாண்டியா கடைசியா ஓவரால் டோர்னமெண்ட் ஃபுல்லாமே பண்ணது இப்போ வரைக்குமே பேசப்பட்டு இருப்பாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா இந்த அளவு பண்ணியிருக்காரோ, பேட்டிங்ல பண்ணியிருக்காரு, பவுலிங்லயும் பண்ணியிருக்காரு. ஹர்ஷதீப் பவுலிங்ல மட்டுமே பண்ணியிருக்கான்றதுனால ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் பேசலையோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தோட நம்பர் 1 பவுலரா இருந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாட் இருக்கு. கிட்டத்தட்ட கம்மியான போட்டிகள் மட்டுமே விளையாண்டுருக்கிறாரு அவரு. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட 18 போட்டிகள் விளையாண்டு 36 T20 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பவுலிங் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 13.5 தான். கிட்டத்தட்ட ரொம்ப வருடம் கழித்து இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு T20 பவுலரை வந்து ஸ்டாட்ஸா பாக்குறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 8 ஒரு நாள் போட்டி விளையாண்டுருக்காரு. அதுல 12 விக்கெட் மட்டுமே வந்து வீழ்த்தி இருக்காரு. ஸோ இதனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்குன்றது வந்து ஒரு ஓடிஐ அப்படின்றது வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இதுவரை இந்திய அணிக்காக வந்து பாத்தீங்கன்னா 60 T20 போட்டியை விளையாடி 95 விக்கெட்டை இதுவரை வீழ்த்தி இருக்காரு. ஸோ இதுவே வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம T20 நம்பர் 1 பவுலரா வந்து ஷைன் பண்றதுக்காகவே வந்து இதுவும் தனித்துவமான ஒரு காரணமா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.